நோன்புடைய மாதம். ஒரு நோன்பின் கூலி நமக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஒரு நோன்பு வச்சா என்ன கூலி? ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன கூலி? சஹீஹான ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஒரு நோன்புக்குரிய கூலி என்ன? மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பஅத அல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபா. அல்லாஹு அக்பர். நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள். நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட மாதம்! 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம். மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா? பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? இயற்கையாகவே ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய 3 நன்மைகள் எது தெரியுமா? இருக்காது. அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும். தெரியுமா? இருக்காது. ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இரண்டாவது ஹஜ். அல்லாஹ் அதற்கு அருள் செய்யட்டும். ஹஜ். மூன்றாவது தெரிந்த அறிஞர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நம்மளே சொன்னா நம்ம இப்ப படிக்க போறோம். படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர். நன்மையில் விரைபவரே முன்னேறு, தீமையை செய்பவரே குறைத்துக்கொள். இது அதற்குரிய மாதம் அல்ல. குறைத்துக்கொள். வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார். நல்ல கவனிங்க. வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக ஃபீ குல்லி லைலா. அல்லாஹு அக்பர். என்ன நற்செய்தி! இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான். எந்த இரவெல்லாம்? கடைசி 10 இரவு மட்டுமல்ல, 23, 25, 27, 29 ஒற்றைப்படை இரவுகள் மட்டுமல்ல, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம், எம் வாழ்வை அல்லாஹ் அதுவரை நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம், அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்து இருக்கோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானை அடைவது பாக்கியம், ரமதானை அடைவது கண்ணியம், ரமதானை அடைவது அல்லாஹ்வின் அருள். யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். யார் வீணடித்தார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும், அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள். யார் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது. ரமதான் இபாதத்திற்காகவே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம். இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு இல்ல. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர